வணக்கம் பிக்ஷார்ட்ஸ் மக்களே, எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து கும்பகோணம் ரோடு, மன்னார்குடி டு கும்பகோணம். இந்த ஏரியாவுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா மருதாநல்லூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நீங்க என்டர் ஆகும் போதே ஒரு அழகான பெரிய குளத்தோட இங்க வந்து ராஜ விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோவில் வந்து இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த விநாயகரை வந்து பார்க்கலாம். நீங்க பஸ்ல போகும்போதெல்லாம் வந்து கும்பிட்டு போவீங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த டைம்லாம் வந்து கோவில் பூட்டி தான் இருக்கும். ஏன்னா காலையிலே வந்து பூஜை முடிச்சுட்டு போயிருவாங்க. அதே மாதிரி சாயங்காலம் வந்து மக்களுக்காக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நான் ஒரு நாள் சாயங்காலம் போகும்போது பூஜை நடந்துருந்துச்சு பார்த்தேன். பட் நீங்க உள்ள போய் எடுக்கலாம்னு பார்த்தேன். பட் நாங்க வர டயத்துக்கு இது ஓப்பன்ல இல்ல. சரி, ஓகே, ஓப்பன்ல இருக்க அன்னைக்கு ஒரு நாள் எடுப்போம். அது மாதிரி ஆப்போசிட்ல இருக்க குளம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான குளமா இருக்கும். இப்போ வந்து குளத்துல தண்ணி இல்ல. தண்ணி இருக்கிறப்ப இதை வந்து நீங்க பாத்துருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ல இருந்து போடுங்க. அதாவது நம்ம கோவில் நகரம்னு சொல்லப்படுற கும்பகோணத்துல எந்தெந்த தெருவுல என்னென்ன மாதிரி கோவில்கள் இருக்கு அப்படிங்கறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வெறுமன லொகேஷனும் கோவிலுடைய பேருமாவும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பாக்கிறதுக்கு இருக்கோம். இன்னைக்கு அந்த ஷூட் சீரிஸ்க்காக தான் இன்னைக்கு வந்து வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் 25ல இருந்து ஒரு 30 கோவில் இன்னைக்கு வந்து கவர் பண்ணிடணும். ஏரியா லொகேஷன் எல்லாத்தையும் மையமா வச்சு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ கும்பகோணம் சீரிஸ்ல வந்து பாருங்க. ஃபுல்லா வந்து எந்தெந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள குட்டி குட்டியா இருக்கிற சந்நிதி கோயில்களை கூட வந்து மிஸ் பண்ணாம பார்க்கணும் இருக்கோம். அதுக்கு நம்ம ராஜ விநாயகரை வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவா போட்டு இங்கேருந்து வந்து கிளம்புவோம். இது வந்து மன்னார்குடியில இருந்து நீங்க கும்பகோணம் போகும்போது இந்த குளத்தோட சேர்த்து இந்த கோவில் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. பஸ்ல போகும்போது நல்லா விஷுவலா தெரியும். யாரெல்லாம் பார்த்திருக்கீங்க, கும்பிட்டுருக்கீங்க அப்படிங்கறத நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இப்போ மேல பாத்தீங்க அப்படின்னா சிங்கத்து மேல பிள்ளையார் இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அதுதான் வந்து இந்த கோயிலுடைய சிறப்பு. எப்படின்னா உள்ள இருக்கிற சிலையும் வந்து வீர விநாயகரா தான் வந்து இருக்கும். நம்ம உள்ள போகும்போது ஒரு நாள் காட்டலாம். ஓகேவா? கும்பகோணத்துல நம்ம வீடியோஸ் பாக்குறவங்க, எஸ்பெஷலி மருதாநல்லூர்ல இருந்து நம்ம வீடியோஸ் பாக்குறவங்க ஐ எம் ஃப்ரம்னு போட்டு உங்க லொகேஷனை வந்து கீழே கமெண்ட்ல வந்து கொடுங்க. ஸ்டே டியூன், டேக் கேர், பை.